பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பாபுல் இஸ்திகாரதி வல் முஷாவரா. இந்த பாடம் நலவை தேடுதல் மற்றும் ஆலோசனை செய்தல், இதை பற்றிய பாடம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நன்மையாக முடிய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். ஆனால் அதை நல்லதாக முடிவதற்கு உலகம் சார்ந்த முயற்சிகள் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் செய்வோம். ஆனால் முதலாக எதை செய்ய வேண்டுமோ அதை விட்டு விடுவோம். அதுதான் இஸ்திகாரா, அல்லாஹ்விடத்திலே நலவை தேடுவது. யா அல்லாஹ், நான் இந்த காரியத்தை நினைத்து வைத்திருக்கிறேன், இதை நன்மையாக முடித்து கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே 2 ரக்காத் தொழுது கேட்பது. இதற்கு பேரு தான் இஸ்திகாரா. முஷாவரா என்று சொன்னால் ஆலோசனை. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் மஷ்வரா என்பது, முஷாவரா என்பது. முஷாவரா என்ற வார்த்தை இங்கே போடப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய அந்த மஷ்வராவை பற்றிய வார்த்தை வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் அப்படின்னா ஒருவருக்கொருவர் நீங்க என்ன செய்யுங்க, ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். ஷாவர ஃபாஅல, அரபி படித்தவர்களுக்கு தெரியும். ஃபாஅல என்ற வசன் வந்தாலே, அந்த அமைப்பில் ஒரு வினைச்சொல் வந்தாலே பரஸ்பரம் நீங்களும் ஆலோசனை பண்ணுங்க, அவரும் ஆலோசனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். எல்லாரும் என்கிட்ட ஆலோசனை பண்ணணும், நான் என் காரியத்தை தன்னிச்சையாக முடிவெடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் நினைப்பாருங்கன்னா அது ஒரு ஒழுங்கான தன்மை கிடையாது. எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் அவரும் தன்னுடைய காரியங்களை தன்னுடைய குடும்பம் சார்ந்த முக்கியமான ஆட்களிடத்தில் மஷ்வரா செய்ய வேண்டும். எனவே தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், வஷாவிர்ஹும், நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மஷ்வரா என்பது, ஆலோசனை என்பது அல்லாஹ் செய்த ஒரு விஷயம், நபி செய்த ஒரு விஷயம். அல்லாஹ் செய்யணுங்கிற அவசியமே இல்லை, மஷ்வரா செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் அது ஒரு தன்மை, அது மனிதர்களுக்கு படித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில நேரங்களில் அது மஷ்வரா மாதிரி அல்லாஹ் செய்கிறான். மனிதர்களை படைக்க போகிறேன் என்ற விஷயத்தை அல்லாஹ் தன்னிச்சையா முடிவெடுத்து என்ன செஞ்சிருக்க முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஇத் கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா காலு அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக் கால இன்னி அஅலமு மா லா தஅலமு. நம்ம மஷ்வராக்கும் அல்லாஹ்வுடைய மஷ்வராக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ் சொல்றது நீங்க ஒரு நல்ல முடிவு, அதாவது அல்லாஹ் நீயே ரொம்ப அறிந்தவன், நீயே முடிவெடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா அல்லாஹ் அங்க சொல்றான், மலக்குமார்களிடத்துல உங்களுடைய இரட்சகன் அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் சொன்ன அந்த சமயத்தை நினைத்து பாருங்கள். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி கலீஃபா, பூமியிலே ஒரு பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன். என் காரியங்களை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன். யாரை பத்தி சொல்றான்? நம்மளை பத்தி. மனிதனை நான் படைக்கப் போகிறேன். அதுக்கு முன்னால இருந்த நிலைமை என்ன? மனிதனை போன்ற ஒரு ஜின் இனம் ஒன்றை படைத்து அது பூமியிலே வசித்த காலம். கடுமையான சண்டை சச்சரவுகள், பெரும் அநியாயங்கள், இது மாதிரியான அடாவடித்தனங்கள் நிறைந்த போது அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு அந்த ஜின் இனத்தை அழித்தான். அதை ரொம்ப பயபக்தியா வணக்கசாலியா இருந்தவர் தான் இப்லீஸ். அவரை மட்டும் அலக்கா தூக்கிட்டு சொர்க்கத்துல வச்சு நீ வணங்கிட்டே இரு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். நீ சொர்க்கத்துல இருந்துக்க, மற்றவெல்லாம் அநியாயம் பண்ணிட்டான், நீ தான் நல்லவனா இருந்த அப்படின்னு அல்லாஹ் கொண்டு வந்து சொர்க்கத்துல வச்சுட்டான். அதுவும் பெரிய சோதனை. இந்த இடத்துல பாருங்க, மலக்குமார்களிடத்துல அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை நான் செய்ய போறேன்னு சொன்ன உடனே மலக்குமார்கள் சொன்னார்கள், காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா, பூமியிலே ரத்தத்தை ஓட்டி குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய இன்னொரு இனத்தை நீ படைக்க போகிறாயா? ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? ஏற்கனவே மலக்குமார்களை கொண்டுதான் அந்த ஜின்களை அழித்தான். ஜின்கள் செய்த அடாவடித்தனம், அநியாயம், அட்டூழியம் எல்லாமே மலக்குமார்களுக்கு தெரியும். அந்த மலக்குமார்கள் இத மாதிரியே மனித இனம் ஒன்று படைக்க போகிறது என்று நினைத்து கொண்டு கேட்கிறார். ஏற்கனவே ஒருத்தனை படைச்சிய அவன் பண்ண அநியாயம் தெரியாதா? அவன் எவ்வளவு அட்டுழியம் பண்ணான்,
அவனை போன்று இரத்தத்தை ஓட்டி குழப்பம் விளைவிக்கக்கூடிய இன்னொரு சமுதாயத்தை நீ படைக்க வேண்டுமா? காலு அத்தஜாலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா. இப்போ இந்த இடத்துல நம்மை படைத்ததற்கான நோக்கத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கான் பாருங்க. வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக். அப்ப மலக்குமார்கள் சொல்றாங்க, நாங்கள் உன்னை தஸ்பீஹ் செய்கிறோம், உன்னை புகழுகிறோம், உன்னை வணங்குகிறோம், உன்னை துதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த காரியத்தை செய்யணுங்கிறதுக்காக இன்னொரு இனத்தை படைக்கணுமா? நாங்க தான் அந்த காரியத்தை பண்றோம்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா நம்ம படைத்திருக்கிற நோக்கம் என்ன? அவனை துதிப்பதற்காக, அவனை வணங்குவதற்காக, அவனை தஸ்பீஹ் செய்வதற்காக, அவனை விக்ர் செய்வதற்காக நம்மை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதை சொல்ல போய் தான் மலக்குமார்கள் சொல்றாங்க, இந்த காரியத்தை தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, நீ இன்னொரு இனத்தை படைக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. கால இன்னி ஆலமு மாலா தாலமு. அல்லாஹ் தஆலா வேற பதில எதிர்பார்த்தான் அவங்கள்ட்ட. அல்லாஹ் உனக்கு தெரியாததா, நீ எதை வேணாலும் இஷ்டத்துக்கு படைய அல்லாஹ், எங்களுக்கு தெரியாததான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இவங்க வேற விதமா சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னா, கால இன்னி அலமு மாலா தாலம், நீங்கள் அறியாதவற்றை நான் மிக அறிந்தவனாக இருக்கிறேன். யாரை படைக்கணும், யாரை படைக்கக்கூடாது, யாரை அழிக்கணும், யாரை அழிக்கக்கூடாது எல்லாம் எனக்கு தெரியும். உடனே இந்த வார்த்தையை சொன்ன உடனே மலக்குமார்கள் திடுக்கிட்டு விட்டார். சொன்னார்கள், காலு சுப்ஹானக் லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். நீ எங்கள்கிட்ட தெரியாம கேட்கல, நீ தெரியாது என்ற நிலையை விட்டும் அப்பாற்பட்ட பரிசுத்தமானவன். சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு எதை கற்பித்து தந்தாயோ அதனை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹு தாலா இந்த மலக்குமார்களுக்கும் தனக்கும் மத்தியிலே நடந்த நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டினான். அப்போ அடுத்தவர்களிடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி மஷூரா பண்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாருக்குமே அவசியம். அல்லாஹ்வுக்கு அவசியமே கிடையாது, ஆனா அது ஒரு மரபு என்ற ரீதியில் அல்லாஹ் செய்வான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காரியமாக இருந்தாலும் சமூகம் சார்ந்த காரியமாக இருந்தாலும் நபி அவர்கள் தன்னிச்சையான ஒரு முடிவை எடுக்க மாட்டார். போரா இருக்கட்டும், வீட்டு விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் தனிப்பட்ட யார்த்தையாவது கூட மஷூரா கேட்பாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, நம்ம குடும்பங்கள்ல சில ஆண்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு என்னன்னு சொன்னா, குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய துணைவி என்ற பட்டத்தை கொடுத்து தனக்கு அருகில் வைத்திருக்கக்கூடிய மனைவி இடத்துல கூட கேட்க மாட்டாங்க. நான் ஆம்புல, நான் அப்படித்தான் நான் அப்படித்தான் செய்வேன், எனக்கு தெரியும் என்ன செய்யறது அப்படி நினைக்கிறாங்க பாருங்க. இது சரியா வராது, அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. தன்னுடைய குடும்பம் சார்ந்த தன் பிள்ளை சார்ந்த ஒரு விஷயத்தை தன் மனைவி இடத்துல சொல்லி, இந்த மாதிரி இந்த மகளுக்கு, என்னுடைய மகளுக்கு, நம்ம மகளுக்கு இந்த மாப்பிள்ளையை பார்த்துருக்கிற, இது சரியா வருமா, நீ கொஞ்சம் சொல்லுவேன், அந்த குடும்பத்தை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா கேட்கணும். நம்மளாம் முடிவெடுத்துட்டு, நான் முடிவெடுத்துட்டேன், இன்னுமே வேற என்னது, வேற முடிவே கிடையாது அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த மனைவியினுடைய உள்ளத்துல என்ன வரும்? அப்போ அந்த பிள்ளையை பெற்றதுக்கு நான் என்னங்க, நான் அம்மா தானே, என்னிடத்துல ஒரு உணர்வு ரீதியான ஒரு கேள்வி கூட இல்லையா? என்கிட்ட கொஞ்சம் விசாரிக்க கூடாதா? என்கிட்ட கேட்கக்கூடாதா? மனசியா கூட மதிக்கிறது இல்லை என்னைய. அந்த குடும்பம் என்ன சொர்க்கமாவா இருக்கும்? அந்த குடும்பம் எப்படி குதூகலமாக நிறைந்திருக்கும்? மஷூரா என்பது ஒரு ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம மஷூரா செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரிடத்தில் அந்த விஷயத்தை சொல்லி மஷூரா செய்யறோமோ அந்த மனிதனை நான் அங்கீகரிக்கிறேன், மனிதனாக மதிக்கிறேன், உயர்ந்தவனாக மதிக்கிறேன் என்பது பொருள். நம்ம மனைவியை அந்த ரீதியில வைக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லுவாங்க, பொம்பளைகிட்ட எந்த ஆலோசனையும் கேட்கக்கூடாது, கேட்டா உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு ஹதீஸ். எப்படி இல்லாத ஒரு ஹதீஸ்? பேரித்த மரத்துல அலி ரலியல்லாஹு தஆலா ஏறினாங்களாம். உடனே பாத்திமா அம்மையார் கீழே நின்றுக்கிட்டு சொன்னாங்களாம், அந்த மட்டையை பிடிங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இல்லை நான் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மட்டையை பிடிச்சாங்களாம். அவராக கீழே விழுந்துட்டாங்களாம். நான் சொன்னல அந்த மட்டையை பிடிக்க சொல்லி, அதை பிடிச்சிருந்தா விழுந்திருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு என்ன செஞ்சாங்களாம், ஃபாத்திமா அம்மையார் சொன்னாங்களாம். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, பொம்பளை சொல்லலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்க்கும்போது எந்த மட்டையை ஃபாத்திமா நாயகி பிடிக்க சொன்னாங்களோ அந்த மட்டையில ஒரு கருநாகம் கீழே விழுந்துச்சான். எல்லாமே இட்டுக்கட்டப்பட்டது, எல்லாமே இட்டுக்கட்டப்பட்டது. இப்படி ஒன்றுலாம் கிடையாது.
இது வந்து பொம்பளை சொல்ல கேட்கணும், கேட்கக்கூடாது, மஷூரா செய்யக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து முன்னா ஆதாரமா சொல்லி என்ன செய்யறது, பெண்களிடத்துல மஷூரா கேட்கக்கூடாது, பெண்கள் ஒன்று சொன்னா அதுக்கு நேர் மாற்றமா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திறமையை நம்ம சமுதாயத்தில் சில பேர் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா மார்க்கம் சார்ந்து வாழக்கூடிய நன்மக்கள் இருக்கிறாங்களே அப்படி இருக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்ம வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறோம். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நபி அவர்கள் மகத்தான ஒரு நிம்மதிக்கு அடைந்ததற்கு காரணமே தன் மனைவியிடத்திலே செய்த மஷூரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை மக்காவை விட்டு தடுக்கப்பட்டு ஹுதைபியாவில் தங்கி கொண்டிருக்கிறார்கள். யாருமே இஹ்ராமை இன்னும் கலையல. உம்ராவுடைய நியத்தில் 1400 பேர் வந்திருக்கிறாங்க. நான் யாருமே என்ன செய்யல, இஹ்ராமை கலையல. இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட எவ்வளோ சமாதானம் சொல்றாங்க. நான் கண்ட கனவு உண்மைதான், நம்ம வந்து எல்லாரும் உம்ரா போறோன்ற கனவு கண்டது உண்மைதான். ஆனாலும் இந்த கனவு அல்லாஹ் நிச்சயமா நடத்தி வைப்பான், வரக்கூடிய காலத்தில் நம்ம உம்ரா செய்வோம் அப்படின்லாம் ஆறுதல் சொல்றாங்க. இல்லை யா ரசூலுல்லாஹ், நம்ம போர்க்களத்தினுடைய நோக்கத்துல வரல, புனித ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய எண்ணத்துல வந்தோம், நம்மளை இவங்க தடுக்கிறாங்க, நியாயத்துக்காக நம்ம போராடலாமே அப்படின்னு என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றாங்க. இப்படி சொல்லி எவ்வளவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொல்றாங்க. நபி அவர்கள் என்ன செஞ்சிடறாங்க, இல்ல அல்லாஹ்வுடைய உத்தரவு, நம்ம வந்து மதீனாவை நோக்கி திரும்பி போயிடுவோம், நீங்க திரும்ப எல்லாரும் இஹ்ராம கலைஞ்சிட்டு நீங்க எல்லாரும் ஃபிதியா கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ஆனா சஹாபாக்களுக்கு மனசே வரல, சொல்ல கேட்கக்கூடாதுங்கிறது இல்லை, நபி அவர்களுடைய சொல்ல கேட்காம இருக்க மாட்டாங்க சஹாபாக்கள். ஆனா மனசு கேட்கல, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம நியாயமா இருக்கிறோம், அவங்க அநியாயம் பண்றாங்கன்னு தெரியுது, ஏன் எதிர்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்ப நபி அவருடைய முகத்துல அவங்கள வலியுறுத்த முடியல, நிர்பந்தப்படுத்த முடியல, அவங்க உணர்வு புரியுது நபி அவர்களுக்கு. உடனே நேரா கூடாரத்துக்குள்ள கொஞ்சம் கவலையோட போறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபியினுடைய மனைவி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ரொம்ப சோகமா இருக்கிறீங்களே, கவலையா இருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி நிலைமை, சஹாபாக்களை குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, அவங்களுடைய மனோநிலை எனக்கு புரியுது, எப்படி அவங்கள வலிக்கு கொண்டு வர்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இதுக்கு போய் ஏன் கவலைப்படுறீங்க, நேரா போங்க, நீங்க இஹ்ராம கலைங்க, மொட்டை அடிக்கக்கூடியவரை கூட்டு மொட்டை அடிங்க, ஆடோ ஒட்டகமோ எதை நீங்க நஷ்டஈடா கொடுக்குறீங்களோ அதை நீங்க அருங்க, உங்களுக்கு பின்னால சஹாபாக்கள் வர்றாங்களா இல்லையான்னு பாருங்க அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, மொட்டை அடிக்கக்கூடியவரை கூப்பிட்டாங்க, ஏப்பா பாப்பா எனக்கு மொட்டை அடிப்பா, இவங்க யாரும் சொல்லு கேட்க மாட்டாங்க, நீ மொட்டை அடி எனக்கு. இஹ்ராம கலைகிறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க, ஒட்டகத்தை அறுக்க போறாங்க. சஹாபாக்கள் அவசர அவசரமா ஒரு 5 பேரா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மொட்டை அடிச்சு என்ன செஞ்சிடறாங்க, இஹ்ராம கலைஞ்சிட்டு ஒட்டகத்தை அறுத்துட்டு டக்குனு கிளம்பிடுறாங்க. இப்போ மனைவி சொன்ன ஆறுதல், மனைவி சொன்ன அந்த ஆலோசனை எவ்வளவு அற்புதமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதா, அறிவு கடல் அல்லவா அவர்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் இந்த ஒரு நிலையை உருவாக்குவதற்கு காரணம் என்ன, சில நேரங்களில் சில விஷயங்களை மனைவி சொல்லாக இருந்தாலும் அதையும் மஷூராவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் மூலம் வழி பிறக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு இந்த நிகழ்வின் மூலம் எடுத்து காட்டுறானா இல்லையா. இது மாதிரி ஒரு நிகழ்வல்ல, 2 நிகழ்வல்ல, ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது சூரா ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் 159வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், உங்கள் காரியங்களிலே நீங்கள் முஃமின்களிடத்திலே மஷ்வரா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், ஆலோசனை செய்து முடிவெடுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே நல்லடியார்களின் விஷயத்தை பற்றி சொல்கிற போது, வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ வஇதா மா ظلموهم يغفرون வல்லதீன இஸ்தஜாபு லிரப்பிஹிம் அகாமுஸ் ஸலாஹ் வஅம்ருஹும் ஷூரா பைனஹும் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு கோபம் வந்தா கோபத்தை மென்று விழுங்கிடுவாங்க, அவங்க பொறுமையா இருப்பாங்க, பெரும் பாவங்களை தவிர்த்துக் கொள்வார்கள், அல்லாஹுக்கு வழிபடுவார்கள், அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்பார்கள், அல்லாஹுக்காக தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தன் காரியங்களிலே ஆலோசனை செய்து முடிவெடுப்பார்கள், தனக்கு வழங்கப்பட்ட செல்வங்கள் இருந்து செலவழிப்பார்கள். நல்லடியார்களுடைய தன்மைகளில் ஒன்று என்ன, ஆலோசனை செய்து முடிவெடுப்பது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நிகழ்வுகளையும் நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே மஷ்வரா என்பது நம் வாழ்க்கையிலே சிறந்த ஒரு அனுகூலத்தை, சிறந்த ஒரு வழிகாட்டலை உருவாக்கும். இது ஒரு மூமினுடைய தன்மையாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹ் பாடமாக படித்து தருகிறான். அல்லாஹ் விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக.